பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. தொடர்ந்து வந்து நம்ம வீடியோ கிளாஸஸ் வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கின்றதை எல்லா வீடியோலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது இதற்கான விண்ணப்பிக்க வேண்டிய தேதின்னு பார்த்தீங்கன்னா 29/2/2024. இன்னும் ஒரு 14 நாட்கள் தான் ஏறத்தாழ இருக்குது. ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் இது வரைக்கும் விண்ணப்பிக்கல அப்படின்னா கூடிய வந்து விண்ணப்பிச்சிருங்க. ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசிப்ட்டையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் அப்ளிகேஷனில் சென்ட் பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீல் தரேன், அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். இதில் நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ ரிசர்வேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா, பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ஸ் உண்டான்லாம் கேட்குறீங்க. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கூட்டுறவு சங்கம் அப்படின்றதுனால அந்த ரிசர்வேஷன்ஸ்லாம் வந்து எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரிஃபரன்ஷியல் சர்டிஃபிகேட் என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, ஸோ அது கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து அப்போ எலிஜிபிள் கிடையாதான்லாம் கேட்குறீங்க. இருந்தால் கொடுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதற்கான இதுவும் வந்து இதில் கைடன்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. அதனால் இருக்கிற சர்டிஃபிகேட்டை நீங்கள் தாராளமாக அதில் வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட் இதில் ஜெராக்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கவர்மெண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் படி ஓபிசி கேட்டகரிக்கு 21லேருந்து 33 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி/எஸ்டிக்கு 21லேருந்து 35 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க பே லெவல்லேருந்து உங்களுக்கு சேலரின்றது கூடுதலாக தான் கிடைக்கும். இது வந்து பேசிக் பே தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த சொசைட்டிஸ் பொறுத்தளவுக்கு இன்க்ரிமெண்ட் அப்படின்றது இருக்கும், பே லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இதில் உள்ள சேலரி தான் ஃபிக்ஸட்னு கிடையாது, இதை விட கூடுதலாகவே வந்து கிடைக்கும். அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குலாம் வந்து ஒரு 18,000 கிட்ட வந்து சேலரி வந்து கிடைக்கும். சேல்ஸ்மேனுக்கும் ஒரு 22,000 கிட்ட வந்து கிடைக்கும். சூப்பர்வைசருக்கு ஒரு 25 கிட்ட வந்து கிடைக்கும் பே லெவல் சேலரி. ஸோ இந்த ஒரு சேலரியோட கீழே வந்து கொடுத்துருக்கிற 1 இயர் ப்ரொவிஷன் பீரியட் அப்போ கொடுக்குற சேலரி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக சிம்கோவே காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ சேலரி என்ன இன்ஃபர்மேஷன்றதையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். அவங்களும் இதே தான் இன்ஃபர்மேஷனாக கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர்னு 3 விதமான போஸ்டிங்ஸ் இருக்குது. இது கொடுத்துருக்கிற காலிடங்கள் அப்படின்றது கூடுதலாகவும் செய்யலான்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ ஒரே நாளில் நடக்கும். எக்ஸாமினேஷன் அவங்க சொல்கிற தேதியில் நடக்கும். எக்ஸாமினேஷனோட தேதின்னு கூட பார்த்திங்கன்னா நம்ம காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது ஏப்ரல் எண்டு இல்லை மே ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் கூடியவர்களே வந்து நடத்துகிறோம். ஏன்னா இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு 100 கேள்விகள், அதாவது 100 மதிப்பெண்கள் 100 கேள்விகள் வந்து நடக்குது. 1.5 மணி நேரத்தில் எக்ஸாமினேஷன் நடக்குது. அதனால் வேலூர் தான் சென்டர்ஸ் வந்து போடுவாங்க. நீங்கள் இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ஃபில்அப் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சேனலே வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ரெசிப்ட்டையும் இன்க்ளூட் பண்ணி தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஒரு நபர் எல்லா போஸ்டிங்குமே விண்ணப்பிக்கலாம், ஆனால் தனித்தனியான அப்ளிகேஷன் தான் போடணும் அப்படின்றதும் கால் பண்ணப்போ சொன்னாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு நபர் ஒரு போஸ்டிங் தான் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலான்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. 0416223486 நம்பர் தான் வந்து காண்டாக்ட் நம்பர், சிம்கோட நம்பர். எல்லா போஸ்ட்டுக்கும் விண்ணப்பிக்கலாமா என்னன்றதையும் கேட்டுக்கோங்க. இதை பொறுத்த எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 250 ரூபா ஃபீஸு, மற்ற கேண்டிடேட்டுக்கு 500 ருபீஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வேறு எதுவும் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமாக டீல்ஸ் தரேன், வேணுங்கிறவங்க நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிளாக இருக்குது, எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக தான் இந்த ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ரெகுலர் கிளாஸஸ் இனிமேல் வந்து சிம்கோவுக்கு இருக்கும். ஸோ வீடியோ கிளாஸஸ் யூடியூப்பில் மட்டும் தான் அது பண்ணுவோம். மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் அந்த பிடிஎஃப் வந்து இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணுவோம். தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.